ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. எல்லோரும் மறுபடியும் கேட்டுட்ருக்க ஒரே விஷயம், எப்போ ரிசல்ட் அப்டேட் பற்றி பேசுங்க அப்படின்னு தான். நானும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா அப்டேட்டையும் உங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருக்கேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் தாலுக்கா ஆஃபீஸில் விசாரித்த வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டுமே இப்போதைக்கு வெளியே சொல்ல மாட்றாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ பிப்ரவரி மாதம் பிறந்திருக்கு. ஸோ நம்ம இந்த மாதத்துக்குள்ளே ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, ஒரு வேளை 15ஆம் தேதிக்குள்ளே ரிசல்ட் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா இது ரொம்ப தாமதம் தாங்க. கிட்டத்தட்ட அக்டோபர் மாதத்தில் முதல்ல வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி எல்லோரும் அதுக்கு அப்ளை பண்ணி எக்ஸாம்லாம் எழுதியிருக்கோம். இப்போ வரைக்கும் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எப்போ ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத பற்றி தான். ஆனால் எல்லோரும் ஒரு விஷயத்த கண்டிப்பாக செய்யலாம். அவங்கவுங்க மாவட்டத்தில் இருக்க தாலுக்கா அலுவலகத்துக்கு சென்று தயவு செஞ்சு அங்கே என்ன நிலவரம்னு நேரில் போய் விசாரிச்சுட்டு வாங்க. அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னதான் நான் இங்கே விசாரித்தாலும் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அது மாறுபடும் இல்லையா? ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் அவங்கவுங்க மாவட்டத்தில் கொஞ்சம் விசாரித்து பாருங்கள். என்ன நிலவரம் அப்படின்னு உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். நான் என்னால் முடிஞ்ச எல்லா அப்டேட்டையும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். பட் எனக்கு வியூவர்ஸ் வரணுங்கிறதுக்காக நான் ஏதோ ஒன்று சொல்ல முடியாது இல்லைங்களா? ஸோ என்ன நடக்குதோ, எப்போ அப்டேட் எனக்கு கிடைக்குதோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு மறுபடியும் வீடியோஸ் போடுறக்கும் கொஞ்சம் எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இப்போ நான் இந்த ஆன்லைனில் செக் பண்ணுறத வரைக்கும் இருக்கட்டும், இல்லை நான் தாலுக்கா அலுவலகத்தில் விசாரித்த வரைக்கும் இருந்தாலும், எந்த இதிலுமே இப்போதைக்கு ஒரு சரியான அப்டேட் இன்னும் யாருக்குமே தரலை. ஏன்னா இன்னும் நிறைய இடத்துல அந்த ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது. அதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ஜனவரியில் பொங்கலுக்கு முன்னாடி எதிர்பார்த்தோம். பொங்கலுக்கு முன்னாடி ரிசல்ட் வரல. ஸோ பிப்ரவரி பிறந்திருக்கு. பிப்ரவரி 15க்குள்ளே ரிசல்ட் வரலன்னா மக்களை எல்லோரும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரிசல்ட்டுக்கு அப்புறம் யார் இப்போ ஆட்சியால் போகிறாங்களோ அவங்களுடைய கையில் தான் இருக்குது. வேலை கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை அது அப்படியே நிலுவையில் இருக்குமா அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக அதை அப்படியே நிப்பாட்ட மாட்டாங்க. ஏன்னா இப்போது இது நல்ல ப்ராசஸில் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட முடிகிற ஒரு ஸ்டேஜில் இருக்குது. மேபி 15க்குள்ளே நமக்கு ரிசல்ட் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நான் உடனுக்குடனே அப்டேட் உங்களுக்கு யாருக்காவது நீங்கள் போய் தாலுக்கா அலுவலகத்தில் விசாரிச்சுட்டு அங்கே ஏதாவது அப்டேட் சொன்னாலும் தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் போடுங்க. பார்க்குற எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அப்டேட் கிடைச்சோன்னே நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.